ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு புது ட்ரிக் உங்களுக்கு நான் சாரீயில் சொல்ல போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒரு சாரீ அந்த ட்ரிக்கை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பேசிக் சாரீ வேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு நியூ இதில் தான் சொல்ல போகிறேன். வாங்க எப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு நியூ சாரீகள் தான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்ட போகிறேன். அது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் சாரீனே சொல்லலாம். இந்த சாரியில் தான் உங்களுக்கு இது ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் சொல்லலாம். நல்லா வேர் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். இந்த தடவை எப்படி ஒரு ஈஸியாக நம்ம சாரீ வேர் பண்ணலாம் ஒரு ட்ரிக் வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா சாஃப்ட், இதனால நமக்கு வேர் பண்ணுறதுக்கு ஈஸி தான். இது நல்ல ஒரு மெரூன் கலர், மெரூன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெந்தய கலர், இந்த மாதிரி ரெட் கலர், இந்த டைப் ஆஃபில் இருக்கும். அண்ட் வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பார்டர் லைன் நல்ல மெரூனில் நமக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நல்லா பின்னாடி உங்களோட டைட்டிங்கும் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பார்டர் லைன் நல்ல ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. பட்டு சரிக்கு நம்ம மேக்ஸிமம் நம்ம வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் தான் இப்போ ஒரு ட்ரெண்டு. பெரிய பார்டர் அந்த காலத்துக்கு சொல்லிட்டு நம்ம சின்ன பார்டராக இருக்கணும். இது நல்லா ஒரு பட்டு டைப் ஆஃப்லேயே இருக்கும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சின்ன பிளேட்டாக நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு ஓவரால் இந்த டைப் ஆஃபில் நான் விட்டுறேன். இதில் இவ்வளோ தூரம் விட்டுட்டு இந்த இதில் இது ஃபுல்லாக சின்ன சின்ன பிளேட்டாக எடுக்கிறேன். இது நல்லா உங்களுக்கு நல்லா ஒரு மூலை இந்த பிளேட் எது விழுகுதில்ல. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஆன் பண்ணி எடுத்தோம்னா ப்ளீட் நல்லா விழுந்திருக்குங்க. எடுத்துட்டு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். நல்லா பின் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டைட் நைஸாக ஒரு டைட்டாக இது பண்ணும்போது நமக்கு சேஃபாக தெரியும். கரெக்டாக அந்த பார்டர் லைன் ஒன்றுவோட வர்றதுக்காக ஒன்றுவோட எடுத்து சொருகியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இவ்வளோ தான் நம்ம விட்டோம் பார்த்தீங்களா. இதை இந்த சைடாப்பில் ஒரு டைட்னஸாக நம்ம எடுக்கிறோம். இதை உள்ளே விட்டு எக்ஸ்ட்ராஸ் விட்டோம் பார்த்தீங்களா, அதை இதுக்குள்ளே விட்டு இந்த டைட்டாப்பில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டைட்னஸ் ஒன்று போல தெரியுதா, அந்த லேயருமே விழுகுதா, அந்த ஒன்று விழுகும். இது நல்லா இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னும் போது நம்ம சாரீ இது ஒரு டிஃபாக அழகாக இருக்கும். கீழே அழகாக ஒன்று போல் நமக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும், நான் அதை எடுக்கவே இல்லை எந்த அளவுக்கு இதாக விழுந்திருக்கு அப்படின்னு. எவ்வளோ இதாக எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்
இந்த இதுக்கு வந்து முந்தி வந்து எடுத்துக்கலாம். ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாத். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பிளேட் எடுக்கிறேன். நார்மலாக என்னோடய சைஸுக்கு தகுந்தாப்புல நான் நார்மலாக எடுக்கிறேன். நல்ல ஒரு பட்டு சாரீ. இதில் ப்ரௌன் கலர் இது. அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ஃபுல் எதுவுமே வந்து நல்ல ஒரு அழகு லுக்கில் வந்து கொடுக்கும். ஒரு சூப்பர் எதுனே சொல்லலாம். நமக்கு கீழே வந்து நல்லா அதில் ப்ளீட் விழுந்துடும். கொஞ்சம் வந்து மேலே தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு சூப்பர் லுக். இதில் அழகாக நீட்டாக தான் இருக்கும். சூப்பராக சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மேலே வந்து இது கீழே வந்து நம்ம எடுக்கும் போதே வந்து பிளேட் அழகாக விழுகும். மேலே வந்து நம்ம எடுக்க தான் நம்ம விழுகும். அந்த லுக்னஸ் பாருங்களேன். ஹேண்ட் பண்ண தேவையில்லை, எதுவுமே இல்லை. நம்மளோட இதுலேயும் வந்து ஒரு சூப்பர் லுக்கில் வந்து வந்துடும். கீழே பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒன்று போல் வந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பாய்.